ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரைக்குடி டு துபாய் ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு ஃப்ளைட் வந்து திருச்சியில் போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டு காரில் வந்துட்டோம். திருச்சியிலேருந்து நமக்கு வந்துட்டு துபாய்க்கு டைரக்ட் ஃப்ளைட் போட்டிருந்தாங்க. திருச்சிக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் வந்துட்டு வெயிட் போட்டு நமக்கு வந்துட்டு 30 கிலோ வந்துட்டு நமக்கு லக்கேஜ் வெயிட்டு, அதே மாதிரி வந்துட்டு 7 கேஜி வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் வெயிட்டு. ஸோ வந்துட்டு ரெண்டையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு போட்டுட்டு நம்ம ட்ராலியில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, எப்படி போகிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. உள்ளே போனதும் போர்டிங் போட சொன்னாங்க. போர்டிங் முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த லாபியில் வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு வந்து 12:55க்கு வந்துட்டு ஃப்ளைட்டு. ஸோ வந்துட்டு நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. நம்ம வந்துட்டு 10க்கெலாம் நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம போர்டிங்கும் போட்டாச்சு, இமிக்ரேஷனும் போட்டாச்சு. ஸோ வந்துட்டு நம்மளோட ஃப்ளைட் அந்த நிற்கிது பாருங்கள், அதுதான் நம்மளோட ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டுக்காக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதோட கரெக்டாக வந்து 12 o'clock ஆச்சு. ஆன உடனே நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறிடுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அதுக்காக நம்மளை அலாட் பண்ணி நம்மளோட சீட்ஸ் கூப்பிட்டாங்க. 21லேருந்து 28 வரை உள்ள சீட்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம வந்துட்டு 22. ஸோ வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளும் போயாச்சு. இந்த பாத்வேல தான் வந்துட்டு போக சொன்னாங்க. இந்த பாத்வேல வந்துட்டு நம்ம அப்படியே நடந்து போனோன்னா நம்மளோட ஃப்ளைட்டோட அந்த பாத்வே வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம அந்த ஃப்ளைட்டில் ஏறிட்ட மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் நம்மளோட ஃப்ளைட்டு. ஸோ வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட சீட் நம்பரை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம சீட் ஆகணும். நமக்கு வந்து சீட் நம்பர்லேயே போட்டிருப்பாங்க, ஏவா பியா சியான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அதை இது பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு சீட்டை உட்காந்துக்கணும். உட்காந்த உடனேயே வந்து செக் பண்ணாங்க, சீட் பெல்ட் எல்லோரும் போட்டிருக்கீங்களா அப்படி சொல்லி செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃப்ளைட்டு. ஃப்ளைட் மூவ் ஆகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நம்ம இந்த ராட்டினத்துலலாம் போகும்போது ஒரு மாதிரி வயிறுலாம் கூசும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளைட் வந்து எடுக்கும் போதுமே அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி லேண்ட் ஆகும்போதுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஏரோஸ்டஸ் வந்தாங்க. ஏரோஸ்டஸ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு 2 லாங்குவேஜஸில் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்துட்டு 2 லாங்குவேஜஸில் சொன்னாங்க. ஒன்று ஹிந்தி, இன்னொன்று வந்துட்டு இங்கிலீஷ். ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் வந்து சேஃப்டிக்கு இது பண்ணிக்கணும், இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. கரெக்டாக 12:55க்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளோட டிக்கெட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி 12:55க்கு நம்மளோட ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. மேலே போனதுக்கப்புறமா வந்துட்டு வியூ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு நம்மளோட இந்தியாவோட வியூ வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம திருச்சியிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட் வந்துட்டு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. மூவ் ஆக நமக்கு வந்துட்டு காது வந்துட்டு கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எப்போல்லாம் ஃப்ளைட் வந்துட்டு மேலே ஏறி போகுதோ அப்போம்போது நம்மளோட காது வந்துட்டு கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட் வந்துட்டு அதே மாதிரி லேண்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் கொஞ்சமாக கீழே இறங்கும் போதும் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு காது அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்கும்போது. இந்த மாதிரி வியூஸ்லாம் வந்துட்டு நம்மளோட மேப்பில் பார்த்துருப்போம். மேப்பில் பார்த்ததுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம இதில் பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சமாக மூவ் ஆக வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மூட்டமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அதாவது இதே வியூஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, ரொம்ப மேலே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு வியூ. ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வியூஸ்லாம் பார்த்துட்டு இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டேன்.
எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது மேலே வந்துட்டு இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு நிறையா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு அந்த மாதிரி கார்டு புக் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து என்ன ஏதுன்னு சும்மா நோண்டி பார்த்தேன். பார்த்துட்டு அந்த கார்டில் வந்துட்டு எப்படி சீட் பெல்ட் போடணும், எப்படி வந்துட்டு இது பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாமிட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த கவர் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க ரெசிபி மெனு கார்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு ஐஎன்ஆருக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நமக்கு வந்துட்டு இது ஏஇடியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு யூஎஸ்டி அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். சரி டைம் என்னாச்சுன்னு பார்த்தேன். டைம் 4 o'clock காட்டுச்சு. சரி 4 o'clock காட்டுதுன்னு சொல்லி வெளில பார்த்தா வெயில் சுல்லுன்னு அடிக்குது. ஸோ என்னடா வெயில் ஒன்றும் குறையவே இல்லை, சுல்லுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம ஊர் டைமுக்கு 4 o'clock காட்டுது. ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்துட்டு 12:55க்கு நமக்கு வந்துட்டு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். அதே மாதிரி நமக்கு 4 o'clock வந்துட்டு நம்ம வந்து டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு நம்மளோட நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட்டில். ஸோ வந்துட்டு நான் வந்து நம்ம ஊர் டயத்துக்கு 4 o'clock நம்ம ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னடா இன்னும் ஃப்ளைட் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா கடைசியில் வந்துட்டு அது வந்து 4 o'clock இறங்கும். ஆனால் வந்துட்டு துபாய் டைம் 4 o'clock இறங்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு வந்து டோட்டலாக 6 hours கிட்ட வந்துட்டு நம்மளோட ட்ராவல் இருந்துச்சு டைமிங். என்னோடய ஃபோனில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டைம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2:32ன்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஓகே நம்ம வந்துட்டு துபாய் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கெஸ் பண்ணதும் கரெக்டு தாங்க. ஃபைனலி வந்து நம்ம கிட்டத்தட்ட துபாய் நெருங்கிட்டோம். ஸோ வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒன்ஸ் வந்து எல்லோரும் வந்து செக் பண்ணாங்க. எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கீங்களா, ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் தெரிஞ்ச எல்லாமே நமக்கு ரொம்பவே பக்கத்தில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட்டையும் வந்துட்டு லேண்ட் ஆக்கிட்டாங்க. ஃப்ளைட் லேண்ட் ஆனதுமே எல்லோரும் அவங்க லக்கேஜ் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் இறங்கினோம். இறங்கின உடனே கீழே வந்துட்டு ஒரு பஸ் மாதிரி இருந்தது. அந்த பஸ்ஸில் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு வச்சுருந்த லக்கேஜ்லாம் எடுக்கணும் இல்லையா, எடுத்துகிட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளில போகிறதுக்காக அவங்க வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு பஸ் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அதில் போகும்போது எல்லா ஃப்ளைட்ஸும் வரிசையாக நின்றுச்சு. இப்போ வந்துட்டு ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு. இதான் வந்துட்டு துபாய் ஏர்போர்ட். துபாய் ஏர்போர்ட்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஆன்லைன் இமிக்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் இமிக்ரேஷன் பண்ணும்போது நமக்கு அக்செப்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு மேனுவல் இமிக்ரேஷன் போய்க்கணும். இப்போ எங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகலை. ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து மேனுவல் இமிக்ரேஷன் போகும்போது அவங்க இந்த சிம் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ சிம் 1 day வந்துட்டு 24 hours இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம ஃபோனில் எடுத்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்மளோட லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. நம்மளோட லக்கேஜ் வந்து இந்த கன்வேயர் பெல்ட் வழியாக தான் வரும். ஸோ வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட லக்கேஜையே எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு நான் வெயிட் பண்ணி என்னோடய லக்கேஜ் எடுத்துட்டேன். இந்த வேலையும் வந்துட்டு நம்ம நேராக போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட எக்ஸிட் கேட் வந்துடும். ஸோ எக்ஸிட் கேட் வரதுக்காக நம்ம இந்த வழியில் போகிறோம். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்ம அங்கே எதுவும் வாங்கலை. பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறதுனால நம்ம எதுவுமே இது பண்ணலை. நம்ம டைரெக்டாக வந்துட்டு எக்ஸிட் கேட்க போயாச்சு. நம்ம வெளில வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா டாக்ஸி நிற்கும். நாங்கள் டாக்ஸி புக் பண்ணி ரூமுக்கு வந்துட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் துபாய் அப்டேட்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.